நமஸ்காரம். நீங்கள் தஞ்சாவூர்லேயே பரம்பரையாக இருந்திருக்கீங்க. உங்கள் முன்னொரு காலத்துலேருந்து தஞ்சாவூர் மாவட்டத்திலே இருந்து பிறந்து வளர்ந்து அங்கேயே படித்து வாழ்ந்துருந்துருக்கீங்க. அந்த வகையில் தஞ்சாவூரை பற்றியும் தஞ்சாவூருடைய விசேஷமான ஒரு இதை பற்றியும் குணநலங்களை பற்றியும் தஞ்சாவூர்காரர்களுக்கு உள்ள குணநலங்களை பற்றியும் தஞ்சாவூர் பரம்பரையினுடைய மகிமை பற்றியும் கொஞ்சம் விரிவாக எடுத்து சொன்னீங்கன்னா பதிவு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நமஸ்காரம். நான் கும்பகோணத்தில் பிறந்தேன். என் பேர் பட்டாபிராமன் பேர். தபிர் நடுத்தரில் 1935 பிறந்தேன். எனக்கு இப்போது 78 முடிஞ்சு 79வது நடக்கிறது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். கும்பகோணத்தில் பிறந்து அந்த மாவட்டத்திலேயே பல இடத்துல இருந்துட்டு எங்கள் அப்பா கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருந்தார். அதனால் பல இடங்களுக்கு போக முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டது. கும்பகோணம் பிறந்ததுலேருந்து ஒரு 8-9 வயசு வரைக்கும் கும்பகோணத்துலேயே இருந்தேன். பானாதர் ஹைஸ்கூலில் ஒரு 4th கிளாஸ் வரைக்கும் படித்தேன். அதுக்கு பிறகு அங்கேருந்து நான் பட்டுக்கோட்டைக்கு எங்கள் அப்பா ட்ரான்ஸ்ஃபர் ஆனோன்னு அங்கே போனேன். அங்கே ஸ்கூல் ஃபைனல் முடிக்கிற வரைக்கும் அங்கே இருந்துட்டு பிறகு காலேஜ் கும்பகோணத்துலேயே மறுபடியும் படிக்கும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இங்கே பெரியப்பா அங்கே ரெவென்யூ ஆஃபீஸராக முனிசிபாலிட்டியில் இருந்தால், அதனால் பெரியப்பா அப்போ ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்ததுனால அங்கே அத்தைகள்லாம் அங்கே ஆற்றுலேயே இருந்தால் ஒரு 15 பேர் 20 பேர் எங்கள் ஆற்றுல எப்போதும் இருந்துட்டுருப்பா. ஒரு பெரிய எப்போதுமே ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி தான் இல்லை. ஆனால் ஃபங்க்ஷன்னா பெரிய பல ஐட்டங்கள் இருக்காது. சாதாரண சின்ன ஐட்டங்கள்லாம் 1-2 போட்டு சாப்பிட்டுருந்தோம். கறியாயெல்லாம் ரொம்ப சீப்பாக கிடச்சிது. அதில் நித்தியம் அந்த அட்மாஸ்ஃபியரே ஒரு இன்றைக்கும் அதை மறக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. காலம்பரை எழுந்துட்டு 6 மணி 5 மணிக்கு எழுந்துட்டு காவேரியில் ஸ்நானம் பண்ணிவிட்டு அந்த மடத்தரில் காகரியை வாங்கிட்டு போட்டு 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடமோ ஆஃபீஸுக்கோ எங்கள் அப்பா போவா. சாயந்தரங்களில் கோயில் மங்களாம்பா தரிசனம் இல்லாத நாளே இருக்காது. ஏன்னா அதுதான் அந்த கோயில்லையே எங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக விசிட் பண்ணுற கோயில். மற்றபடி நாகேஸ்வரம் கோயில், ஏழு சோமதேசங்கள்லாம் இதெல்லாம் நவராத்திரி ரொம்ப விசேஷமாக நடக்கும். ஒவ்வொரு நாளும் அங்கே கோயிலில் இப்போ இருக்கிற நவராத்திரி எல்லா கோவிலுமே நவராத்திரி சிறப்பாக கொண்டாடுவோம். அங்கே குரு பார்க்குறதுக்கே போயிட்டு வரணும். எல்லோரும் ஊரே ஜெயன்னு இருக்கும். நம்ம மனுஷாலாம் ஒரே கூட்டமாக இருப்பாள். இன்னும் எனக்கு 9 வயசில் ஞாபகம் இருக்குது. அந்த மடத்தில் சங்கர மடத்தில் அந்த பெரிய ஹாலில் ஒரு பிரவச்சனம் நடக்கும். ராமாயணமோ மகாபாரதமோ. அது 6 மாதம் 8 மாதம் 1 வருஷம் கூட நடக்கும். ஈவினிங் 4 to 6. அந்த 4 to 6 பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ரெஸ்பெக்ட் ஆஃப் தி கம்யூனிட்டி ஒரு 1000-500 பேர் கூட அங்கே அந்த வராண்டாவில் சுற்றி உட்காந்து அவ்வளோ ஃபுல் கேதரிங் இருக்கும். அதை பார்த்துட்டு எல்லோரும் 6-6:30 மணிக்கு தான் இருட்டில் வரதுக்கு முன்னாடி ஆற்றுக்கு வந்துடுவோம். அது மாதிரி எல்லாருக்கும் இந்த ஓல்டு லேடிஸ்லேருந்து சாயந்தரம் 4 மணிலேருந்து அவளுக்கு ஒரு விகர் டு அட்டெண்ட் இந்த கும்மாண சங்கர மடத்தில் நடந்த அந்த கதைகள், அந்த பிரவச்சனங்கள்லாம் நிற்கிறது. அது என்னுடைய ஞாபகத்தில். ராமாயணம் பட்டாபிஷேகம் நடக்கிற அன்றைக்கி சாப்பாடு இப்பவும் பார்த்தேன்னா அந்த 4 அங்கமத்தை போட்டு சாப்பாடு 3 ரூபா போட்டாங்கன்னா அப்படியே ஜெயன்னு இருக்கும். அது மாதிரி ஒரு சூழ்நிலை. இந்த காவேரி ரிவரில் நாங்கள் ஸ்கூல் டேஸில் முதல்ல எப்போதும் ஜூனில் தண்ணி வந்துடும். ஃபஸ்ட்டு ஒரு 1 மந்த்துக்கு கிளாஸு செக்ஷன் பிரிக்க மாட்டான். நாங்கள்லாம் ஃப்ரீயாக இருப்போம். காவேரியில் போய் குளித்தோம்னா அது திரும்பி இந்த மாடுலாம் ஊடுற மாதிரி 3 hours 4 hours இருந்துட்டு தான். ஆஃப்டர் த வெக்கேஷன் அந்த தண்ணி வந்தோன்னே அங்கே நமக்கு ஒரு உடம்புலையே ஒரு தகர்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அங்கே போய் குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அது நாள் முழுக்க அந்த குளியல் இதுதான். இன்றைக்கி நாங்கள் ஈவன் டுடே நம்ம அன்மைண்ட்ஃபுல் ஆஃப் எனி இல்னஸ்ஸு தலையில் தண்ணி விட்டு தான் குளிக்கணுங்கிற ஒரு இது. ஒரு நாள் டாக்டர் கூட சம்டைம்ஸ் போனால் நீங்கள் வெந்நீரை குழி அது குழி அப்படின்னு ஹெவினஸ் இருக்குன்னா யூ ட்ராப் புட்டிங் டெய்லி பாத் இருக்காது அப்படிம்பா. பட் அந்த பழக்கம் மாத்திரம் போக மாட்டேங்கிறது. அதனால ஒன்றும் ஹார்மும் இல்லை. அது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அந்த குளியல் அது மாதிரி ஒரு குளியல் நம்ம காவேரியில் குடிச்சுட்டு அந்த அட்மாஸ்ஃபியரே இன்றைக்கி நமக்கு அது மாதிரி ஒரு பாக்கியமே இல்லை. அது மாதிரி பாக்கியம் அது மாதிரி அந்த காலத்தில் எல்லோரும் இந்த ஜாயின்ட் ஃபேமிலியில் எங்கள் அத்தை உள்ளே போட்டானா ஒரு 15 பேருக்கு இது சிம்பிள். ஒரு கீரையை ஒரு 1 நாள் 2 நாள் வாங்கினா கூட அது போதும் அவ்வளோ பேர் சாப்பிட்றதுக்கு. அது மாதிரியெல்லாம் ஒரு சீப்பர் லிவிங் இருந்தது.
ரொம்ப இது கிடையாது. ட்ரெஸ் எல்லாம் கூட பெரிய இது கிடையாது. எல்லாரும் அவன் 1-2 ட்ரெஸ்ஸை வச்சுருந்தா எல்லாம் மேனேஜ் பண்ணிட்டா ரொம்ப இட் வாஸ் வெரி குவைட்டு லைவ்லியாக இருந்தது. அது மாதிரி நாங்கள்லாம் படித்து எனக்கு அப்பா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்து கும்பகோணம் அந்த பட்டுக்கோட்டைக்கு போனோம். பட்டுக்கோட்டையிலேயும் அது மாதிரி தான். அங்கே பட்டுக்கோட்டையில் வந்து அப்போ தான் அந்த சிஎம்பி சேனல் ஒன்று ஆரம்பித்து அங்கேருந்து புது ஆறுன்னு ஒன்று விட்டான். அந்த காவேரியினுடைய இது அதுவும் அதே மாதிரி தான். சின்ன காவேரி தான், ஆனால் ஃபுல்லாக தண்ணி போயிட்டு இருந்தது. இப்போ தண்ணிங்கிறத அந்த அதுக்கும் போயிட்டு வருவோம். ஆவணி ஆவட்டம் போது கொண்டு அங்கே தான் போய் ஸ்நானம் பண்ணி 2 ஸ்நானம் பண்ணிவிட்டு வந்து திரும்பி வந்து ஆற்றுல வந்து பூணல் போட்டுப்போம். அது மாதிரி ஒரு இது. பக்கத்தில் நாடிமன் கோயில், அது விசேஷம். அங்கே வருஷம் அது வந்து ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு அங்கே வந்து உற்சவம் நடக்கும். அது டவுனில் உற்சவம் நடக்கும். அது ஊருக்கு அப்பா அது எல்லா தெய்வம் மாதிரி வெளியில் தான் இருக்குது அந்த நாடிமன் கோயில். ஈவன் டுடே இட் இஸ் வெரி ஃபேமஸ். அந்த விழாவுக்கு சும்மா டெய்லி பார்த்தோன்னா ஒரு 20,000 பீப்புள் வந்துன்னு தான் போயிட்டு இருப்பாங்க. டெய்லி 10 நாள் 12 நாளும் அந்த ஜனங்கள் வந்துட்டுருக்கோம். அவுட்ஸ்கர்ட்ஸ்லேருந்து வில்லேஜஸ்லேருந்து வருவான். தேர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 பேர் வந்து தேர் இழுக்கிறது வந்துடுவாங்க. அது எல்லாம் வில்லேஜஸில் தான் வருவான். இப்போ வந்து நமக்கு வடம் பிடிக்கிறதுக்கே இடம் கிடைக்க மாட்டேங்கிறது. மயிலாப்பூரில் போனால் என்ன ஒரு லேடிஸ் ஒரு பக்கம் எடுத்துடுறா, அது பண்ணி திடர்னு எடுத்துன்னு போயிடுறா. அங்கே அது மாதிரி கிடையாது. அந்த தேரை எடுத்துன்னு போய் கொண்டு வச்சாதான் அவள் தான் வந்து ட்ரம் அடிச்சுட்டு வந்து இழுப்பா. நம்மளும் போய் எடுத்து வரும். அது ரொம்ப வரகரிசி மாலைன்னு ஒரு விசேஷமான ஒரு இது. இந்த மாலை போடுறது சுவாமிக்கு அதெல்லாம் ஒரு இதாக இருந்தது. மண்டபப்படி இந்த ஒரு ஆஃபீஸ்லேயும் மண்டபடி, முனிசிபல் கோர்ட் மண்டபடின்னு இருக்கும், தாலுகா ஆஃபீஸ் மண்டபடின்னு இருக்கும். இதெல்லாம் வந்து பார்ட்டிசிபேஷன் வேணால் பண்ணியிருந்தோம். அங்கே ஸ்கூல் முடிச்சுட்டு அப்புறம் தென் ஐவாஸ் அங்கேயே வந்து எனக்கு வந்து ஒரு உத்தியோகம் கிடச்சிது. அதாவது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேயே தாலுகா ஆஃபீஸில் உத்தியோகம் பண்ணி அங்கேயே ரெவென்யூ இன்ஸ்பெக்டராக வந்து அது 2-3 வருஷம் எனக்கு ஒர்க் பண்ண முடியாத சான்ஸ் கிடச்சிது. அங்கே தஞ்சாவூர் இருந்தேன். அங்கே வந்து ட்ரெஷரி ஒசூர் ட்ரெஷரி டெப்டி கலெக்டர் ஆஃபீஸில் இருந்தேன். அதுக்கப்புறம் கும்பகோணம் தாலுகா ஆஃபீஸு, அப்புறம் மாயவரம் தாலுகா ஆஃபீஸு. எங்கள் அப்பா நன்னியத்தில் இருக்கும்போது அங்கே நான் சைல்டுஹுட்டில் அங்கே போய் இருந்திருக்கேன். ஆல்மோஸ்ட்டு இந்த ஏரியா முழுக்க எங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணி முக்கியமான இடம். அது வந்து எல்லா இடத்துலையும் எங்களுக்கு செம்சியூஸாக இருந்தது. அது ஒரு மனசுக்கு திருப்தியான இடமா இருந்தது. அங்கேருந்து தான் மறுபடியும் நான் அது ஐ மூவ்டு ஃப்ரம் பட்டுக்கோட்டை இன் 57. இங்கே நான் கிட்டத்தட்ட 56 வருஷம் ஆகிடுத்து இங்கே வந்து. 57 ஐ மூவ் அவுட் ஆஃப் பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டையில் வந்து அப்போ வந்து ஒரு மரியாதையான ஒரு பீப்புள், நல்ல எல்லாருமே கொஞ்சம் பெரிய அவள்லாம் கடவுள் பக்தி எல்லாருக்கும் இருந்தது. ரெஸ்பெக்ட் நமக்கு இந்த ஹேட்டட் இருந்தால் கூட கடவுள் பக்தி. இந்த நாடிமுத்து பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தாருங்க. அவர் நிறைய செஞ்சுருக்காரு. ஸ்கூலிங்லாம் செஞ்சுருக்காரு. இந்த உற்சவங்கள்லாம் அவர் தான் முடித்து பண்ணுவார். அதே மாதிரி மன்னார்குடி சாம்பசிவர் இருந்தார். அவரும் என்ன எல்லாம் பண்ணார். அதே பூந்தோட்டத்தில் இருந்தார். அவரும் வந்து நிறையா பண்ணிருக்காரு. எல்லாம் நிறைய பேர் எங்கள் தெய்வ காரியத்துக்கு நிறைய செஞ்சுருக்காரு. கவன கும்மாணங்கள்லாம் எவ்வளோ செழிப்பாக இருந்தது. இந்த இப்போலாம் பார்த்தா அந்த கும்மாணத்துக்கும் அந்த கவனத்துக்கும் வாஸ்ட் டிஃபரன்ஸு. பட் ஐ குட் சி நவ். இப்போ ஒரு காஞ்சி பெரியவானுடைய இந்த சரித்திரம்னு ஒரு புஸ்தகத்தில் போட்டிருக்கிறதுல அதை விஷுவலைஸ் பண்ணி எழுதுகிற போது அந்த அட்மாஸ்பியர்லாம் பார்த்தா அப்போ நம்ம அங்கே இருக்கிற மாதிரி இருக்குது ஃபீலிங். ஈவன் மாயவரம் திருடுமுதூரில் எப்படி எப்பேற்பட்ட வரவேற்பு கொடுத்தா, அதே மாதிரி வல்லத்தில் எப்பேற்பட்ட வரவேற்பு கொடுத்தா மகாபரிவாளுக்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கல்ச்சர் வந்து அப்பேற்பட்ட கல்ச்சராக இருக்குது. தோரங்குறிச்சியில் அங்கே தங்கியிருக்கார் மகாபரிவா. அதே மாதிரி பட்டுக்கோட்டையிலையும் தங்கியிருக்கார். அவர் போகாத இடங்களெல்லாம் பை வாக்கு தான் போயிருக்கார். நாங்களாம் சாரியாக வண்டி வச்சுன்னு போய் பார்ப்போம். அதில் அந்த ஊருக்கு எங்கேயும் போய்ட்டு வந்து 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் இருக்கும். எல்லாம் வண்டி வச்சுன்னு போயிட்டு வருவோம். அதெல்லாம் வந்து ஒரு எல்லாருக்கும் சாப்பாடுக்குன்னு போகலன்னா கூட அவள் வந்து அதை அந்த காலத்துலேயும் அவர் வந்து அந்த மடம் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்க போதும் அவள் வந்து ஒன்றும் குறைச்சிக்காமல் எல்லாங்களாம் எங்களுக்கு பண்ணினாது. இது வந்து கல்ச்சரலி நல்ல ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் தான். இப்போ அது மாதிரி கல்ச்சர் அங்கேயும் இல்லை, இப்போ இங்கேயும் இல்லை. ஈவன் ஹோட்டல்லையே இன்னும் அதை ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஹோட்டலில் வந்து தஞ்சாவூரில் ஃபேமஸான ஹோட்டல் இந்த மங்களாம்பிகா ஒன்று, ஆனந்தா லாட்ஜின்னு, இதெல்லாம் நல்ல ஹோட்டல். ஏ கிளாஸ். அது யாரையும் ஆனந்தா லாட்ஜில் வந்து சாப்பிட்டு போகிறேங்க. அதே மாதிரி மாயவரத்தில் போனால் காளியாவுடைய ஹோட்டல் தான் அங்கே சாப்பாடு. கும்பகோணத்தில் எடுத்தோன்னா வெங்கடா லாட்ஜி. இந்த லாட்ஜ் இதில் எல்லாம் சாப்பிட்டு போனோம்னா நம்ம வந்து இன்றைக்கும் இவெல்லாம் சமைச்சு போட முடியாது. அது ஆனால் அவெல்லாம் அது மாதிரிலாம் பண்ணி போட்டு தான் அது மாதிரி நாட் கம் அப்னு நினைக்கிறேன்.
தே ஆர் நாட் ஃபார் ஏர்னிங். அந்த டேஸ்ட்டும் அந்த இதுவும் கொடுத்து போனால், அந்த காம்பினேஷன் கொடுத்து போட்டான்னா அதை நான் பண்ணுவேன். இன்னும் 8 அணா இப்போ 25 பைசா இருந்தால் போதும், உங்கள் டிஃபன் ஓவர். 8 அணாஸ் மீல்ஸ். அதெல்லாம் நான் 70 ரூபாயில் சம்பளத்தில் நான் இருந்திருக்கேன்னா பார்த்துங்க. ஐ யூஸ் டு சென்ட் மை பேரண்ட்ஸ் 25 rupees out of my salary. 70 ரூபா, 45, 22, 3 ரூபா ஹவுஸ் ரெண்டாக இருந்தது. இதில் நான் 25 ரூபா எங்கள் ஊருக்கு எங்கள் அப்பாவுக்கு அனுப்புவேன். இந்த காசை வச்சுட்டு பண்ண முடியுமா நீ தெரியல. அது மாதிரி ஒரு இதெல்லாம் சீப் லிவிங் இது. ஆனால் இப்போ சமுதாயம் மாறிட்டு வருது, கல்ச்சர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. நம்ம பீப்புளும் போயிட்டு இருக்கா, அவா பீப்புளும் நிறையா நம்ம கல்ச்சருக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணுறா. நெய் வாங்கினோம்னா ₹1 3 ஷேர் நெய், 3 டம்ளர், பெரிய டம்ளர். அது மாதிரி தான் வாங்கிடணும். நெய்யை ஆற்றுல காய்ச்சி நம்மள்கிட்டயே கறந்து கொடுத்துட்டு போவாது. தயிர் வாங்குவோம், இதெல்லாம் நல்ல வழியிலேயே நமக்கு எல்லாம் கிடச்சிருந்தது. இதெல்லாம் இப்போ எல்லாமே நம்ம டிஸ்டன்ஸில் இருக்குது. ஏன்னா அதுக்கு நிறைய பேர் வாங்கி நம்ம கல்ச்சரை ஃபாலோ பண்ணுது. ஈவன் அதர் வர்ணக்காரும் நம்மளை மாதிரியே ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு டெண்டன்சி வரும் வந்துட்டு அவளுக்கு. பிகாஸ் இப்போ நவ் தே ஆல்சோ லேர்ன்ட். என்ன பண்ணுறான்னா அவளுக்கு இதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு கெடுதல், இது மட்டும் டாக்டரும் அட்வைஸ் பண்ணுறா, இவாளும் தெரிஞ்சுக்கிட்டா இப்போது. அதனால் தே ஆர் ஆல்சோ ட்ரைங் டு ஸ்விட்ச் ஓவர் டு அவர் வே ஆஃப் லைஃப். அதனால் தெர் இஸ் அ டிமாண்ட் ஃபார் ஆல் சச் ப்ராடக்ட்ஸ் விச் வி ஹவ் பீன் solely making use of that opportunity. But they are also now sharing. At the age of 16, I got her married. She learnt everything only. She is only Madras based now, even though she belongs to a village at Pattukotte. But Madras based, we learnt everything from my mother. Madras la ladies Sivasami school la padicha. But everything she learnt only from my mother. அது பழக்கங்கள் எல்லாமே பண்ணது, பூஜை பண்ணது எல்லாமே பண்ணினது, குக்கிங் எல்லாம் எவ்ரிதிங் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணதே இங்கே தான் பண்ணாது. அது மாதிரி ஒரு இது எங்காத்தில் ஒரு சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி எங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டத்தில் எங்கள் அப்பா எல்லோரும் இருந்தோம். எங்கள் அப்பாவை நாங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் உட்காராமல் இல்லை, ஈக்குவலாக நாங்கள் பேப்பர் வந்துருந்தால் எங்களுக்கு ரொம்ப லைவ்லி டிஸ்கஷன் போகும். பேப்பர் வந்துருதுன்னா அதை பற்றி எல்லோரும் தரவாக ஹிந்து தான் வாங்குவோம். ஒரு 70 இயர்ஸாக நானும் படிச்சுன்னு வரோம், எங்கள் பேரண்ட்ஸும் எல்லாருமே அதை படிச்சுன்னு வருவோம். அதனால் அதில் கம்ப்ளீட்டாக த்ரெட் பேராக எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் எங்கள் அண்ணா, நான் எல்லாருமே அதை ஒரு த்ரெட் பேர் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் அப்படியே இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு வருவோம். அது ஃப்ரெண்ட்லியாக தான் பேஷண்ட் இருப்போம் எல்லோரும். ஆனால் சாப்பாடு நேரத்தை மாத்திரம் அவர் கரெக்டாக கூப்பிட்டுருவார். 7 மணிக்கு இல்லை வாங்கடா சாப்பிட்றதுக்குன்னா போய் உட்காந்துருவோம். அது 7 மணிக்கு அவர் யூஸ் டு ஃபினிஷ் டின்னர் 7 o'clock அப்படியே வந்துடுவோம். நாள் கிழமை இதிலலாம் வீடு அசம்பிள் எங்கே இருந்தாலும் அசம்பிள் ஆகிடுவோம். வெளியில் அவுட்ஸ்கர்ட்ஸில் இருந்தால் சாதாரண நாள் வருஷ பிறப்புனா கூட அங்கேருந்து முதல் நாள் கிளம்பி வந்துடுவோம். ஏதாவது இந்த நாள் கிழமை முக்கியமானது நேர ஆற்றுக்கு சேர்ந்துருவோம். எல்லாம் சேர்ந்தது எல்லோரும் சாப்பிட்ணும், சேர்க்கணும். ஒரே இன்டென்ஷன் பார்ட்டிசிபேஷன். எல்லோரும் நல்ல பிரசாதங்களை சாப்பிட்ணுங்கிற ஒரு இன்டென்ஷனில் அது மாதிரி அவர் கூப்பிட்டு எல்லாம் பண்ணுவார். கல்யாணம் கார்த்திகெல்லாம் எங்கள் ஆற்றுல பட்டுக்கோட்டையில் இருந்த வரைக்கும் 3 கல்யாணமே நடந்திருக்கு. எல்லாம் சிம்பிள் தான். அது மாதிரி எல்லாம் சத்திரத்துக்கே போனதில்லை. ஒரே வீடு, பக்கத்து வீடு, ஒன்று இன்டர் டோர் இருக்கும், பேசேஜ் இருக்கும். அதை கட் பண்ணி விட்டாங்கன்னா, அதை திறந்து விட்டாங்கன்னா 3 வீட்லேயும் உட்காந்து சாப்பாடு ஆகிடும். ஏத்தாப்பில் ஏதாவது கொடுத்தாலும் கொடுத்துருவா. சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு எல்லாம் உதவி செய்கிறவா நிறையா. இப்போ அந்த பட்சணம் கிருஷ்ணம் எல்லாம் வெளியில் வில் நாட் ப்ரொக்யூர் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஹேவ் இட் டன் பை அவர் ஓன் பீப்புள். பக்கத்தில் இருக்க பக்கத்தில் எல்லாரும் ரெஸ்பெக்ட் ஆகுது. பக்கத்தில் உங்களுக்கு என்ன பண்ணுமோ பண்ணி கொடுப்பா. அதெல்லாம் ஒரு கலெக்டிவ் எஃபர்ட்ஸ் அது மாதிரிலாம் பண்ணியிருந்தாது. அந்த வீட்டில் 3 கல்யாணமும் நாங்கள் பட்டுக்கோட்டில் தான் எங்கள் கல்யாணம் பண்ணிது. எங்கள் சிஸ்டர்ஸுக்கெல்லாம் பண்ணோம். எங்கள் அண்ணாவுக்கு திருக்கோயிலில் நடந்தது. அவரும் இங்கே தான், அவர் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தார். அது அவர் 2-3-4 years பேக் ஹி பாஸ்ட் அவே. அவரும் நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருந்தோம். எங்கள் ஃபேமிலி இஸ் எ பிக் ஃபேமிலி. 5 sisters and 4 brothers. எல்லாம் எல்லாருக்கும் சிஸ்டர்ஸ் தான் கல்யாணம் பண்ணிட்டு அது ஒரு எப்போதும் கச்ச ஒரு அட்மாஸ்பியர் இருந்ததுனால இப்போது ஃபீல் அலோன். இப்போ எங்களுக்கே அது மாதிரி இருக்குது. இப்போ நாங்களாக போயிட்டு இருக்கோம், வந்துட்டு இருக்கோம். அதனால நாட் டிஸ்டாண்டிங் தட் அவள் கொஞ்சம் டிஸ்டண்ட்டாக போனால் கூட நாமளாக போய் ஒட்டுறோம். அது பண்ணிட்டு இருக்கோம்.
பட் நியூ ஜென்ரேஷன் அவளுக்கு ஆரம்பத்துலேருந்தே ஐசோலேஷனில் இருந்துருக்கா. அவெல்லாம் கொஞ்சம் தே ஹாவ் டு லேர்ன் லெசன் அட் த லேட்டர் டேட். இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருந்தது ஈவன் தான் இப்போ நாங்கள் சேர்ந்துட்டுருப்போம். ஏதாவது காரியங்கள்லாம் வந்தானா என் பிரதர்ஸ்லாம் இங்கே வந்து இங்கேயே 2 பிரதர்ஸ் இருக்கான், வந்துடுவான். என் சிஸ்டர் வருவா, எல்லாம் இங்கே வந்து செஞ்சுட்ருக்கான். இது வரைக்கும் நாங்கள் வந்து சாதனங்கள்லாம் எல்லாம் நாங்கள் ஆற்றுலேயே தான் மேனேஜ் பண்ணுறோம். ஒரு கலெக்டிவாக இருந்து எல்லா காரியமே பண்ணிட்டு இருக்கோம். அது ரொம்ப திருப்தி. என் குலதெய்வம் எடுத்தீங்கன்னா எங்கள் சுவாமிநாத சுவாமி மலை தான். அது வந்து எவரி இயர் நாங்கள் போகிறதுங்கிறது கிடையாது. முன்னே போயிருந்தோம். இப்போ என்னென்னா ஆவாவா ஒவ்வொரு இடத்துல இருக்கிறதுனால போகிற போது காவடி எடுக்கிறது எங்கள் இடத்துல முக்கியமாக. பொம்மநாட்டி போனால் மாவிளுக்குமா போடுறேன்பா. சரி, ரெண்டும் பண்ணுறாருந்தா எல்லோரும் சேர்ந்து போய் இப்போ பண்ணிட்டு வருவோம். அது சுவாமிமலைக்கு பண்ணிட்டு வருவோம். இது கும்போணம் பொறுத்த வரைக்கும் இது மாதிரி பண்ணுவோம். எங்கள் அம்மாவை எடுத்துனேன்னா அவர் கொஞ்சம் வைத்திய குடும்பத்தில் இருந்தால் அம்மங்குடின்னு இருக்குது. இப்போ கும்மாணத்தில் ஆடுதறிக்கு பக்கத்தில் அம்மங்குடின்னு இருக்குது. துர்கை அம்மன் விசேஷம். அந்த விசேஷம் என்னன்னா அங்கே வந்து அந்த இவனை சம்ஹாரம் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து கத்தியை எடுத்து மகிஷாசுர வதம் பண்ணி விட்டு அந்த இடத்துல அந்த குளத்தில் அது கும்பகோணம். அது வந்து அம்மங்குடின்னு ஒரு இது. அதுவும் நல்ல பிரசித்திப்பான. அப்போல்லாம் அந்த 2 தெரு தான் இருந்தது அக்ரஹாரமே. 2 தெருவும் பார்த்தீங்கன்னா ஜெய்னு சாயந்தரம் போனேன்னா அந்த லைட்டு கிடையாது, வெறும் இந்த லைட்டு தான் இருக்கும், அந்த கேண்டில் லைட்டு தான். ஆனால் வீட்டிலலாம் வாசலில் பார்த்தீங்கன்னா அகல வச்சிங்கன்னா எப்போதும் கார்த்திகை இருக்க மாதிரி இருக்கும். போயிட்டு அது மாதிரி போயிட்டு வந்தது. இப்போ கம்ப்ளீட்டாக அங்கே மைக்ரேஷன் தான். அவளை சொல்ல முடியாது, எல்லோரும் மைக்ரேஷன். நாமளும் வந்தோம், நம்ம அவளை சொல்லி மாத்திரம் போல எவ்ரிபடி ஹேஸ் கம் மைக்ரேட்டட் ஃப்ரம் த வில்லேஜஸ். ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடையாது. வி ஹாவ் டு ஏர்ன் அண்ட் லிவ் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ஸு. நமக்கு எவனோ கண்ட்ரோல் ஓவர் த அக்ரிகல்ச்சர் ஆப்ரேஷன்ஸு. எங்கள் அப்பாவே அங்கே வச்சுருந்தார், 3 ஏக்கர் நிலம் வச்சுருந்தார் பட்டுக்கோட்டையில். வி ஆர் நாட் ஏபிள் டு மேனேஜ். லிட்டிகேஷன் கொண்டு வருவான், இதை கொண்டு வந்து இதை பண்ணி இதெல்லாம் வந்து தோரமடைங்கிற ஒரு வில்லேஜில் வச்சுருந்தோம். காட் 3 ஏக்கர்ஸ் லேண்டு வச்சு எல்லாம் பண்ணியிருந்தோம். பட் வி ஆர் நாட் ஏபிள் டு. எங்கள் தாத்தாவெல்லாம் சம்பாவளூர்னு அங்கேயே இருந்தது. அந்த சம்பாவளூர்லேயே அவள் லேண்டு அந்த என்டையர் வில்லேஜுமே. இப்போ நாங்கள் முத்துமாரியம்மன் கோயில் இருக்குது அங்கே கரம்பயத்தில். சம்பாவளூர்லேயும் ஐயனார் கோயில் இருக்குது. இதெல்லாம் விசேஷமான கோயில் தான் அங்கே. அதெல்லாம் வருஷ பண்டிகையிலலாம் நாங்கள் வந்து ஃபுல்லாக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தோம். இதெல்லாம் இப்போ வந்து எங்கள் ஆற்றுக்குன்னு ஒன்று இது எடுத்தோம்னா ஒரு விசேஷமான ஒரு காரியம் வந்து இந்த ஒரு பாட்டியை வந்து நாங்கள் வந்து ஒரு கடவுளாக ட்ரீட் பண்ணுறோம். அதாவது ஒரு சோமனி ஜெனரேஷனுக்கு முன்னாடி, ஒரு 10-15 ஜெனரேஷனுக்கு முன்னாடி ஒரு அப்போல அந்த இந்த சைல்டு மேரேஜில் வரும்போது குழந்தைக்கு 6 வயசுலேயே 7 வயசுலேயே கல்யாணம் பண்ணி விட்டுருக்காட்டு. அந்த குழந்தைய விவரம் தெரிஞ்சு வரத்துக்கு முன்னாடியே, அது பெரியவளாகிறதுக்கு முன்னாடியே அந்த ஹஸ்பண்டு பாஸ்டவே. இந்த குழந்தை அவுட் ஆஃப் இக்னரன்ஸு இது எல்லாத்தையும் மூவ் பண்ணி எல்லாம் பண்ணி பசங்களோட விளையாடுறது போகிறது அது மாதிரி இருந்தது. அது ஒன் டே அது வந்து அந்த குழந்தை என்னாச்சு, மற்றவாள்லாம் அதை அலோவ் பண்ண மாட்டேன்ட்டா. அது நம்ம ஓன் பீப்புளே அந்த குழந்தை இதாக இருக்கா, அதனால் அவளை ஷுட் நாட் பி அலௌடுன்னு. அந்த குழந்தை என்னென்னா போய் காவேரி தண்ணியில் போய் அமுங்கி விடுத்து, இறங்கி போய் அதில் இறங்கி விட்டான். அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் நாம் பார்க்கல. பட்டு நம்ம ஃபோர்ஃபாதர்ஸ் அதை பண்ணிவிடும். இது என்னடா போயிட்டு இது சூசைடு மாதிரி இருக்கே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாழலாம் கருத்து போடுது. அப்புறம் வந்து எங்கள் அவளுடைய மதருக்கு வந்து ஆவேசம் வந்து சொல்லி, இது மாதிரி நான் ஒன்றும் நானாக தான் போய் பண்ணிட்டேன், எனக்கு இருக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, நீங்கள் எத்தனை இந்த குடும்பத்தில் எப்போ என்ன நினச்சிருந்தாலும் நான் அவங்கள வந்து அனுகிரகம் பண்ணுறேன், அப்படி என்ன நினச்சி பண்ணால் நான் அதை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தாங்க. ஒரு இது வந்து ஒரு 7-8 ஜெனரேஷனாக வந்து எங்கள் ஆற்றுல அதை ஃபாலோ பண்ணிட்டு வரா. இதை அப்படி சொல்லி ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஒரு பாட்டி. இந்த பாட்டி கிடைக்கிறதே இப்போ கஷ்டம். இப்போ நவடேஸ் வி ஃபீல் முன்னெல்லாம் ஈஸியாக அந்த பாட்டி கிடைப்பா. அவளுக்கு வந்து இல்லை, அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் அந்த பொங்கல் பிடிக்குமா, இந்த கொத்ஸு பிடிக்குமா, கத்திரிக்காய் புட்ஸு, அதை வாங்கி கொடுத்து மாமியே பண்ணி சாப்பிட சொல்கிறது. அவளுக்கு போட இதை வாங்கி கொடுத்து அவளை விட்டு அவள் வந்து விபூதியை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுவாள். இது வந்து எங்கள் ஃபேமிலியில் அது ட்ரெடிஷ்னலாக நடக்கிறது. ஏதாவது சிச்சுவேஷன் வந்ததுன்னா, அது வாரன்ஸ் வந்ததுன்னா, இது மாதிரி ஒரு குலதெய்வம்னு ஒரு பாட்டியை வேண்டிக்கிறது. இந்த பாட்டியை வேண்டுமோ இது பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து அது பரம்பரையாக ஒன்று நாங்கள் நடத்தின்னு வரோம். அது மற்றபடி எங்களுக்கு வந்து கும்பகோணத்தில் வந்து கல்ச்சர் வந்து நல்ல கல்ச்சர்.
அது வந்து இப்போ மேனேஜ் பண்ணுறது சுச்சுவேஷனில் வந்து நம்ம வந்து வி ஹேவ் டு காம்ப்ரமைஸ் ஆனது. ஈவன் இந்த ஃபுட்டுலேருந்து இதுலேருந்து கல்யாணத்துலேருந்து வந்து நம்ம நிறையா பண்ணுறோம். என் பூனல்லாம் 10-15 ரூபாயில் பூனல் போட்டுது என்னுடைய பூனல்லாம். ரிலிஜியஸ் இந்த ரிச்சுவல்ஸையே என்ன பண்ணுறா இப்போ பெரிய மேளாவாயிடுது. எங்கள் அப்பா வந்து ஆற்றுல கூப்பிட்டு ராஜா சாஸ்திரி தெரியும், அவர் ஆற்றுல கூப்பிட்டு வச்சு அவருக்கு 5 ரூபா தான் தட்சிணை, எனக்கு வேஷ்டி 4 வேஷ்டி, இதுதான் அது ஆற்று மனுஷா தான் பூனல், அந்த மாதிரி தான் போட்டுது. அதே மாதிரி எங்கள் பெரியப்பா பிள்ளைக்கு வந்து 4 நாள் உபவாசம் பண்ணி கல்யாணம் அது இருந்தது. இன்னொன்று விசேஷம் வந்து இந்த சாந்தி கல்யாணங்கிறது அன்றைக்கி எல்லாம் பண்ணுற கிடையாது. தனியாக வந்து உதவி சாந்தி பண்ணி நம்ம பையனாத்தில் தான் போட்டு அந்த காரியத்தை அதெல்லாம் பண்ணி பண்ணுறது. தீஸ் ஆர் த திங்ஸ் பெக்யூலாரிட்டி. பட் நவடேஸ் இட் இஸ்லாம் கொஞ்சம் எவ்ரிபடி இஸ் அண்டர் ப்ரெஷர். இவன் அங்கே போகிறான் இங்கே போகிறான், பையன் அன்றைக்கி மறுநாள் கிளம்புறிய ஃப்ளைட்டில் போகிறேங்கிறான். அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆச்சு. இன்னும் வி ஹேவ் டு காம்ப்ரமைஸ் ஆன் ஆல் தீஸ். பட் அதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் விசேஷமாக இருந்து தத்துவமாக இருந்து நல்லா இருந்தது. இட் இஸ் காட் இஸ் ஓன். இப்போ எங்கள் காலத்தில் எல்லாருமே அந்த ஆவரேஜாக அந்த ஹெல்த்தியாக தான் இருக்கா. ஒன்றும் உடம்புன்னு அதுமா கிடையாது. அது ஒரு மெயின் ரீசன். நாங்கள் வித் ஆல் த ரொம்ப போஷாக்கு இல்லைன்னா கூட மினிமம் ஏர்னிங்கில் இவ்வளோ மெம்பர்ஸ் சாப்பிட்டு இவ்வளோ பேர் இருந்து வந்து இன்னி வரைக்கும் இந்த சர்வைவல் இருக்கிறதுங்கிறது பெரிய காரியம். அது வந்து பிகாஸ் ஆஃப் தட் அந்த கல்ச்சர், அந்த ஹேபிட்ஸு, நம்மளுடைய இதுதான் அனுஷ்டானங்கள். எது ஒரு சிஸ்டம். குளிச்சாதான் சாப்பாடுங்கிறது ஒரு இது இருக்குது. காலம்பே எதனா சந்தியாகம் பண்ணணும், குளிக்கணும், போகணும், பூஜை பண்ணணும். ரொட்டீன் அந்த இதில் வந்தான்னா நமக்கு ஒன்றும் ஆரோக்கியம் குறையாது. அது கொஞ்சம் பயந்துட்டு இது கொஞ்சம் பண்ணிட்டோம்னா அது பயந்த மாதிரியே ஆகிடுறது. அதுக்கு ஏதாவது உடனே டாக்டர்கிட்ட போக முடியாது. எங்கள் இடத்துல எல்லாருமே அது மாதிரி ஒரு டெவலப்மெண்ட். எங்கள் அண்ணா எல்லாம் எங்கள் அப்பா போகும்போது 95, எங்கள் அம்மா போகும்போது 92. லிட்டில் லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஆக்டிவாக போயிட்டு வந்துட்டு உடம்பெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டு 5 மினிட்ஸில் ஷி பாஸ்ட் அவே. அது மாதிரி சொல்லிட்டு போன மாதிரி அவெல்லாம் அது மாதிரி தான் நமக்கு வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வேற ஒன்றும் இது பண்ணாட்டா. இப்போ ஒவ்வொரு கண்டிஷனையும் பார்த்தான்னா நமக்கு அதெல்லாம் ஒரு இதால் ஃபியர் சைக்காசிஸ். நமக்கு வந்து ஃபியரே வந்துடுறது இப்பெல்லாம் படுறத பார்த்தா. பட்டு பை அண்ட் லார்ஜ் வந்து இந்த அனுஷ்டானத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனால், குரு அருள் இருந்துட்டுனா நமக்கு ஒன்றும் இல்லை. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம். இருக்க வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போகிற வரைக்கும் காரியங்கள்லாம் முடிச்சுருந்தே சந்தோஷமாக ரெடியாக இருக்கும். பகவானை பேரை பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாம் பண்ணுறோம். அதுதான் சொன்னோம். காஞ்சி பெரியவாள்கிட்ட வந்து நான் மெட்ராஸில் அங்கெல்லாம் வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவ்வளவு இது கிடையாது. இப்போது ஒரு அஃப்லேட் ஒரு 30 இயர்ஸுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு மடத்தினுடைய ஒரு இது வந்து. அப்போல்லாம் வந்து அவர் மாட்டுக்கு வருவார், மடத்துக்கு வருவார், நாங்கள் போய் இப்போ தரிசனம் பண்ணிட்டு வருவோம். அப்படி தான் நம்ம ஒன்றும் அதிகமாகவும் இப்போ நமஸ்காரம் பண்ணுவோம், ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். ஒன்றும் நாமளும் கேட்க மாட்டோம், ஒன்றும் அவள் தான் ஆசீர்வாதம் பண்ணுவா. அது மாதிரி தான் போயிட்டு இருக்குது. பட் இங்கே மெட்ராஸ் இது வந்ததுக்கப்புறம் ப்ராக்சிமிட்டி, அப்போல்லாம் எங்களுக்கு போயிட்டு வரதா இருந்தாலே கஷ்டம். இப்போ இங்கே ப்ராக்சிமிட்டி நம்ம போயிட்டு வரதா இருந்தால் நம்ம வந்து எல்லாருக்கும் ஆக்சிடென்ட் போயிட்டு வரதான் போனோம். பெரியவாள்கிட்ட போய் இது எங்கள் ஃபேமிலி எல்லாருமே ஒரு தடவை எங்கள் அண்ணா ஏற்பாடு பண்ணி ஒரு பிட்சா வந்தோன்ட்டு, இது 70 இருக்கும். 43 இயர்ஸ் ஆச்சு. பெரியவா இருக்கும்போது 4 காரு எடுத்துட்டு எல்லாம் ஒரு 25 பேர் பெரிய எல்லாம் பிட்சாவந்தனத்துக்கு. இப்போ பிட்சாவந்தனம் பண்ணுறதுங்கிறது பெரிய காரியம். அதுக்கு எல்லாம் போய் பண்ணோம். திரும்பி வரும்போது ஒரு கொஞ்சம் ரெய்னி சீசனாக வந்து கொஞ்சம் நிறைய ட்ரிசிலிங் இருந்தது. ஒரு கார் டில்ட் ஆகி அப்படியே ரவுண்ட் அடித்து போய் வயலில் போய் விழுந்துட்டு பக்கத்து தலைகீழ் எடுக்கிறது வண்டி, பெட்ரோல் மேலேருந்து கீழே கொட்டுறது. அதில் என் டாட்டர், என் அத்தை, என்னுடைய சிஸ்டர் இவெல்லாம் பார்த்துட்டேன். அவளுக்கு சிஸ்டர் ஹார்ட் பேஷண்ட்டு, அவளுக்கு தாங்கவே முடியல. பிடிச்சி ஆகிட்டு வந்தேன் வா. பட்டு திரும்பி வந்து 10 மணிக்கெலாம் நன் இஸ் இன்ஜர்டு. ஒருத்தருக்கும் ஒரு இது ஆகலை சார். அந்த இன்னைக்கு பார்த்தேன்னா நான் பின்னாடி என் வண்டி பின்னாடி போகுது, பின்னாடி பார்க்குறேன் அந்த வண்டி தலைகீழே அப்படி போய்
கிடக்கு வயலில் கிடக்கு, அது மேலே பெட்ரோல் கொட்டுறது, இது மழை தொத்திட்டு இருக்கு. அது மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அதே மாதிரி எங்கள் அம்மா அழைச்சிட்டு நான் ட்ரான்ஸ்ஃபரில் போகிறப்போ எங்கள் அம்மா குழந்தைகள்லாம் அழைச்சிட்டு போனோம். இதுக்கு பெரியவாள்கிட்ட ஆசீர்வாதங்கள். அவர் வந்து எங்கள் அம்மா அவள்லாம் ஓல்டு டெக்ஷன், அவளெல்லாம் ஒன்றும் கேட்கவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. பரமாச்சாரியார்கிட்ட போனோன்னா கண்ணத்தில் போட்டு அவள் பக்கத்துலேயே இருந்து சங்கரா சங்கரான்னு போட்டு பாடல வெஞ்சு இதை கேட்கணும் தெரியாது. அவர் என்ன என்ன என்னன்னு கேட்டார். கண்ணு தான் சரியாக தெரியலன்னா அப்போ போட்டு அப்படி சிவாசி போட்டு 88 அப்போ ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சார். அப்புறம் இன்னொரு 2-3 வருஷம் கழித்து அவளை டுக்கர் தேர் ஆயிஷன் போன போது அவர் சொன்னார், அவர் அங்கே ஆயிஷன் போகிறேன்னு, பாலு அந்த பக்கமாக ஆயிஷன் போகிறேங்கிறவரை இவர் இந்த பாட்டியை பார்த்தோன்னே இல்லை இந்த பக்கமாக வரணும்னு சொல்லி ஆயிஷன் வந்துட்டார். கண்ணு தெரியுறதான்னு கேட்டார். நல்லா கண்ணு தெரியுறது, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அது, அந்த தரிசனம் ஆச்சா. அது இதை விட இன்னொரு இது எங்கள் அப்பாவுக்கு சதாபிஷேகங்கள்லாம் எங்கள் அப்பாவுக்கு சஷ்யப்த பூர்த்தி பட்டுக்கோட்டில் பண்ணால், சதாபிஷேகம் வரும்போது மெட்ராஸ் வந்தாச்சு. மெட்ராஸில் நாங்கள் ஒன்றும் அவ்வளோ தூரம் ஒன்றும் பண்ணுற மாதிரிலாம் ஒன்றும் ஐடியா வச்சுக்கல. எல்லாம் அப்படி இங்கே நிறையா இன்டர்னல் ஃபேமிலியில் கொஞ்சம் அப்படி இந்த அவனுக்கு குழந்தை உடம்பு சரியாயில்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எல்லோரும் ஒரு இதை இன்றைக்கி சங்கராந்தியும் போது அங்கே ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சங்கராந்தி கிடையாது. அதனால் நாங்கள் 2 காரை எடுத்துன்னு வச்சுட்டு அங்கே போனோம். அங்கே போய் அவர்கிட்ட தரிசனம் பண்ணோம். எங்கள் அப்பா வந்தால் எங்கள் அம்மா வந்தால் வந்து அவர் வந்து பார்த்துட்டு இப்படியே அவர் இதில் இருந்தார், இங்கே இருந்தார் தேனம்பாக்கத்தில் இருந்தார். கொஞ்சம் இருங்கோ அப்படின்னார். நாங்கள் இருந்துட்டோம். அது கேட்டார், உங்களை அப்பா வேண்டார் கேட்டார், வந்து சதாபிஷேகம் ஆச்சான்னு கேட்டார். சதாபிஷேகம் பண்ணணும். நான் என்ன சொல்கிறது அவர்கிட்ட, பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்ட்டார். தென் ஒரு கொஞ்ச நேரம் இருக்கு சொன்னார் இல்லையா, ஒரு 10 மினிட்ஸில் காமக்கொடி அங்கேருந்து ஒரு பெரிய தட்டில் பெரிய 2 நில மாலை பழம் பாக்குவதில் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து இவர்கிட்ட கொண்ட வச்சு, யாரோ காரைக்குடியிலேருந்து வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்காக அபிஷேகம் பண்ணானா அந்த பிரசாதத்தை எடுத்துன்னு வந்து இவர்கிட்ட கொண்டு கொடுத்தாரு. இவர் வந்து அந்த மாலையை எடுத்த காமக்கொடியிட்ட கொடுத்து, நீ இந்த மாலையை அவர்கிட்ட கொடு போட சொல்லி வந்து அங்கேயே நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணேன். இது வந்து எங்களுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி எப்போ கோடீஸ்வரனுக்கு அது மாதிரி கிடைக்காது. அது அவருக்கு அன்றைக்கி வந்து அந்த அவர் சந்நிதியில் அது மாதிரி கிடைச்சிது. அதை படிச்சுட்டு உடனே வந்தோம், இங்கே வந்தோம். இது மாதிரி அவர்கிட்ட சொல்லிட்டோம், பண்ண போகிறோம்னு சொல்லிட்டோம் அப்படிங்கிறது. சங்கரமணத்தில் யூ கேன் see within 10,000 rupeesல we have celebrated only எங்கள் ஹார்ட்லி எங்கள் 100 people எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். இது சங்கரமணத்தில் மஞ்சக்குடி ராஜகோபால் சாஸ்திரி வந்து நடத்தி வச்சார். அது சங்கரமணத்தில் நடந்தது. இப்போ எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, நான் பாண்டிச்சேரியிலேயே என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மெட்ராஸ் உடுமல்பட்டு போட்டான். நான் ஜாயின் பண்ணல. என் குழந்தைகள் பொண்ணு குழந்தைகள்லாம் இங்கே மெட்ராஸில் இருக்குது. நான் அதனால் அங்கே ஜாயின் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். லீவ் போட்டு வந்துட்டேன். இது இவர் தரிசனம் பண்ணி சத்தாராவில் இருந்தார். சரி, சத்தாராவில் போய் இவரை போய் தரிசனம் பண்ணுவோன்ட்டு நானும் இவ்வளோ கிளம்பி போனோம் சத்தாராவுக்கு. சத்தாராவில் போய் ராத்திரி போய் 9 மணிக்கு இறங்கினோம். அவசரமாக குளிச்சுவிட்டு நேராக இவரை போய் மடத்தில் பார்க்க போனால் அவர் கிளம்பி இதுக்கு வேறு கேம்ப்பு மாதிரி போயிட்டார் அப்படின்னு சொன்னார். இன்னொரு இடத்துக்கு போயிட்டாருன்னா, சரி என்ன பண்ணுறது, நம்ம வேறு வழி கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ என்கேஜ் பண்ணிட்டு சாமிகள் போகிற இடத்துல போனோம். 2 பேரும் ஏறிட்டோம். பாஷை தெரியல. போகிறது ஒரு 12-15 கிலோமீட்டர் போயிட்டு இருக்கான். அங்கே விடிய 2 மணி ஆகிடுது. அங்கே போகும்போது அங்கே வந்து ஒரு இடத்துல அவர் கேம்பில் அந்த வில்லேஜில் ஃபோல்க்கெல்லாம் உட்காந்து அவர் பாடின்னு இருக்கா. உள்ளுக்குள்ளே வந்து அவள் பரமாச்சாரிய டஸ்ட் இருந்துருக்கா. இவாளெல்லாம் பாடின்னு இருக்கா. சரி அங்கே இருக்கான்னு சொன்னா. அவள்லாம் என்ன சொன்னா, படுத்துட்டுருக்கா, இப்போ ஒன்றும் பண்ணாதீங்க, நீங்கள் காலம்பரை இருங்கோ இங்கேயே படுத்துங்கோ அப்படின்னு சொன்னார். சரின்னு காலம்பரை 4:30 மணி 5 மணிக்கே எழுந்து ரெடி ஆகிட்டோம். அங்கேருந்து அவர் 5:30 மணிக்கே கேம்ப்பு மறுபடியும் கிளம்புறாரு. 5:30 மணிக்கே வெளியில் வந்துட்டு விஸ்வரூபம் வந்தோடனே இவ போய் நமஸ்காரம், நாங்கள் 2 பேரும் நமஸ்காரம் பண்ணி எல்லாம் பண்ணோம். எங்கேருந்து வரேன்னா இது மாதிரி ராத்திரியே வந்துட்டோம் அப்படி இப்படி சொன்னோன்னு சரி ஆசீர்வாதம் பண்ணோம். அப்புறம் ஒரு விளக்கு வாங்கிட்டு, அந்த காமாட்சி விளக்கு ஒன்று வாங்கிட்டு போயிருந்தோம் அவர்கிட்ட கூட. அதை கொடுத்து தொட்டு பார்த்துட்டு இந்த பக்கம் லட்சுமி இருக்கா, அந்த பக்கம் லட்சுமி இருக்கா. அதனால இன்னைக்கும் அந்த விளக்கு மட்டும் குத்தி விளக்குங்கிறது நம்ம வீட்டில் கிடையாது. அது வந்து தொட்டு கொடுத்தது தான் வச்சு நாங்கள் யூஸ் பண்ணிட்டு வரோம். அது வந்து
ராத்திரி போகும்போது இவ பேப்பர் திரும்பி வந்துடலாம் ஒரே டார்க் ஃபாரஸ்ட் ஏரியா இப்படி போகிறது ரோடு. அந்த ஆட்டோவில் தனியாக போகிற ஐ வாஸ் வெரி டென்ஸ் அந்த பீரியடில். அது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. அவன் வந்து ஆட்டோக்காரன் வந்து எங்கேயாவது போட்டு என்ன பண்ண போறான் நமக்கு கூட தெரியாதுங்கிற மாதிரி பயந்துன்னு போனோம். அது அவருடைய கிருபை வந்து எங்களுக்கு மடத்தினுடைய கிருபை இருக்கு. இப்போ இங்கேயும் வந்து நாங்கள் அடிக்கடி இங்கே காஞ்சி மடத்தில் எங்களுக்கு ரொம்ப வந்தவன போஸ்டிங் கொடுத்தா. குரு வந்து நாராயண சாஸ்திரிகள், PN நாராயண சாஸ்திரிகள் வந்து குரு வந்து எங்களுக்கு ரொம்ப, அவர் வந்து ஒரு 95 இயர்ஸ்க்கு தான் இப்போ போனார். நம்மெல்லாம் அதெல்லாம் லேட்டு. நாங்களாம் அதெல்லாம் சில பேர்லாம் இருக்கு. அவர் வந்து 95 வயசு. அது கிட்டத்தட்ட 100 கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கார் மடத்தில். வந்து அவர் ரொம்ப இது. ஒரு காமாட்சி அம்மன் கோயில் கும்பாபிஷேகமே எங்கள் குரு தான் பண்ணியிருக்கார். PN நாராயண சாஸ்திரிகள்னு பண்ணிருக்கார். அவர் தான் எங்களுக்கு வந்து தீட்சையெல்லாம் எடுத்து மந்திர உபதேசங்கள்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு. 2 பேருக்குமே மந்திர உபதேசம் கொடுத்து அவர் நிறையா. அவர் வந்து எவ்ரி பர்த்டே பரமாச்சாரியாருக்கு இங்கே வந்து ஹோமம் பண்ணி அதை பிரசாதம் கொண்டு கொடுப்பார் பரமாச்சாரி. அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். அவர் நாராயண சாஸ்திரி வரணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணுவார். அது கர்னூலில் அது மாதிரி தான் இன்னும் வரலையா அப்படின்னு. அது மாதிரி அவர் ரொம்ப பண்ணாத்தூர் நாராயண சாஸ்திரிகள் வந்து ரொம்ப எங்களுக்கெல்லாம், நான்லாம் லேட்டு அவர்கிட்ட போனது. நான் அவர்கிட்ட அசோசியேஷன் வந்து 7-8 வருஷம் தான் ஆச்சு. அது அவர்கிட்ட இருந்தவா எல்லாரும் 40-50 வருஷம் தான் இருந்திருக்கா. நல்ல அவ்வளவு நவராத்திரிக்கு விரதம் 10 நாளைக்கு பூஜை பண்ணி தினம் காத்தால சாயங்காலம் 2 வேளை இப்போ எல்லாருமே போவோம். நாங்களும் போயிருக்கோம். மங்களாம்பா கோயிலுக்கு போச்சே அவன் ஜெபம் பண்ணிட்டே இருக்கச்சே ஒருத்தர் வந்து பால் கொடுத்துருக்காரு. குருக்கள் வந்து இவர் பால் தானே குருக்கள் கொடுக்குறேன்னு குடிச்சிட்டார். திருப்பி வந்து கதவை திறந்து பால் நைவேத்தியம் இன்னைக்கு கொன்றேங்கிறதுக்குள்ள யாருன்னு தெரியல. முதல்ல கொடுத்தது அம்பாளே வந்து அவருக்கு கொடுத்த மாதிரி ஆயிடுது. ஃபுல்லாக அன்மைண்ட்ஃபுல்லாக மணி இதே கிடையாது. அவ்வளவு இதாக இருந்தார் அவர். எங்களுக்கெல்லாம் அவர் வந்து அதெல்லாம் நம்ம பீரியடில் வி ஆர் லாஸ்ட் ஆல் தோஸ் திங்ஸு. நமக்கு ஒரு பாக்கியம். அது அட்லீஸ்ட் வி ஆர் கண்டென்டட். அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸாவது ஒரு அசோசியேஷன் இருந்தது இந்த மாதிரி. இல்லைன்னா நாங்கள்லாம் இதே கிடையாது. அது மாதிரி ஒரு சத்சங்கம் கிடச்சிது அவர் வழியாக. ஒரு 8 வருஷத்துக்கு எங்களுக்கு வந்து எவ்வரி பௌர்ணமி தர்சனம், எவ்வரி பௌர்ணமி நவராத்திரி முடிஞ்சோன்னு நேர விஜயாத்திரை கும்பகோணத்தில் என்ன அங்கே போய் ஒரு 5-6 நாளைக்கு முடிச்சுட்டு பௌர்ணமி முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு தான் வருவோம். அதெல்லாம் ஒரு எங்களுக்கு வந்து பெரிய. அவருக்கு அந்த மண்டலி சார்பாகவே, நான் கருணானந்த மெம்பர், அது அந்த மண்டலி சார்பாகவே ஒரு பிக்ஷா வந்துடும். அதுக்கு அவரே வருவார். இங்கேருந்து பஸ் வச்சுன்னு போவோம் சார், அதுலேயே ஏறி வந்து எங்களோடய வருவார். அவரே எடுத்துன்னு வருவார். எல்லா சாமான் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து கொடுப்பார். நாராயண சாஸ்திரிகள்னா அவன் மரத்துலேயும் ரொம்ப பெரிய ரெகக்னேஷன் உண்டு. நல்லா இவரும் வந்து மடத்தை பற்றி அவ்வளோ உயிர், அவ்வளோ மடத்துலன்னா அவ்வளோ உயிர். அதே பாணியில் தான் எங்களெல்லாம் அழைச்சின்னு போவாருங்க அவர்கிட்ட. எல்லாருக்கும் இது வரைக்கும் வந்து நான் ஏதோ சொன்னேன். எங்களுடைய பழக்க வழக்கங்கள், எங்களுடைய அனுஷ்டானங்கள், எங்களுடைய ஜில்லா, எங்களுடைய பெருமையெல்லாம் நாங்கள் சொல்லியிருந்தோம். இது இன்னும் இப்போ நினச்சி பார்த்தாலே பெருமையாக தான் இருக்குது. அதை கேட்கறதுக்கு ஆள் இல்லை, கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. இதெல்லாம் கதை விடுறான்னு நினச்சிட்டு இருக்கா. ஆனால் இது எக்ஸ்பீரியன்ஸ்.